ஹாய், உங்களுடைய யூடியூப் சேனல்லையும் ஷார்ட்ஸ்க்கு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆஃப் ஆகி வருது, டாலரில் கிராஸ் சிம்பிளோட வருது. எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணாலும் இதே மாதிரி தான் வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறத பார்த்து போகிறோம். ஆப்பில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது எடிட் ஆப்ஷனாக போய் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் வரும். இங்கே எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ இது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்த்து போகிறோம். ஸோ உங்களோட யூடியூப் சேனலை வந்து டெஸ்க்டாப் ஒன்றில் ஓப்பன் பண்ணிக்க, க்ரோமில் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யூடியூப் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ ஆப்ஷன் போய்க்கோங்க. வீடியோ ஆப்ஷனில் ஷார்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், மானிட்டேஷன் ஆப்ஷனில் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் மானிட்டேஷன் ஆஃபில் இருக்குது அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த வீடியோவில் டாலர் சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கனாலே டாலர் சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ளூ கலர் லிங்க் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கான ஆப்ஷன் இதுதான். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மானிட்டேஷன் ஆன், அதாவது இன் ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நார்மல் வீடியோ போலயே நன் ஆஃப் டைப் அந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட்டாக இங்கே மேலே வந்து டாப்பில் சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம எல்லாம் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற அந்த 2 வீடியோவையும் நான் வந்து ஆன் பண்ணிக்க போகிறேன். எந்த வீடியோவோ அந்த வீடியோவில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் டாலர் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மானிட்டேஷன் இன் ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நன் ஆஃப் டைவோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவ்வளோதான். இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணி இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா எடிட் பண்ணி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும் போதே எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது சரியாக இந்த மாதிரி ஆன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன டைட்டில் வேணும் உங்களோட வீடியோவுக்கு அந்த டைட்டில் கொடுத்துக்கோங்க. நார்மலாக எல்லா செட்டிங்ஸுமே எப்படி டிஸ்கிரிப்ஷன் டேக் இதெல்லாமே கொடுப்பீங்களா அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த 2வது ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த ரைட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும், அதே ஆப்ஷன் தான் நமக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள், டேக் இன் ஆல் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் மானிட்டேஷன் இன் ஆல் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். கீழெல்லாம் அதே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் வெப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இதே இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே வழக்கம் போல் இங்கே கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ கீழே நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நார்மல் வீடியோ போல் போது வரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நான் அப்டேஃபோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மல் வீடியோக்கு போடுற மாதிரியே தான் வரும். ரிலேட்டட் வீடியோ, எண்ட் ஸ்க்ரீன் டேக், ப்ராடக்ட், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்பயும் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செக்கிங் போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டேஷன் ஆன்லாம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்கும் நான் சரி பண்ணிவிட்டேன். இப்போ புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவையும் இந்த மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மானிட்டேஷன் ஆன் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீடியோ போடும்போதும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, உங்களுக்கு மானிட்டேஷன் ஆன் ஆகி தான் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக நான் லிஸ்ட்டில் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பப்ளிக் மாற்றிடுவேன். நான் ஷோ பண்ணணும் மட்டும் அப்படின்னு இல்லை, வீடியோக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே வீடியோஸ் போடும்போது, நார்மல் வீடியோ போடும்போது சரி, ஷார்ட்ஸ் போடும்போது சரி, அன்லிஸ்ட்டில் வச்சு போட்டு எல்லாமே ப்ராப்பராக ஆன் ஆனதுக்கப்புறம் பப்ளிக்கில் மாற்றுங்க. ஓகேங்களா,